அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நதீன் பேசுகிறேன். இதில் நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தேன். இந்த கிளிங் ஏஐ KLING ஏஐ அப்படின்ற ஒரு மென்பொருள் ஒரு பென்சில் டவர் மாதிரி இருக்கக்கூடிய கோபுரத்தை ராக்கெட் அப்படிங்கிற எஃபெக்ட் யூஸ் பண்ணி சும்மா ஒரு சில்லி வீடியோ ஒன்று போட்டதன் அடிப்படையில் ஆக்சுவலாக அது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி அதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்னு தான் ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி விட்டால் மக்கள் எல்லோரும் அதை யூஸ் பண்ண வைப்பாங்க. ப்ராம்ப்டிங் இது கோடிங் போய் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரைட்டிங் பிகம் அ நியூ கோடிங் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் சரி இந்த ஊரில் உள்ள மக்கள் மத்தியிலையும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி, ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய ஒரு பஸ்வேர்டு மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் மாற்றப்படுவாங்க. சரி விளையாட்டு போக்காச்சும் அப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுல ப்ராம்ப்ட் எழுதி அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வீடியோ போட்டது. பட் அதை வேறு மாதிரி சித்தரித்து கொண்டு போனாங்க. அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாகூர் காவல்துறையும் காவல் நிலையத்தில் உள்ளவங்களும், அதாவது நாகூர் காவல் நிலையத்தில் உள்ளவங்களும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஸ்தாபனம், ஒரு கல்விக்கூடம் அல்லது ஒரு வணக்க ஸ்தாபனம், ஒரு வணக்க ஸ்தலம் அல்லது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. சிவிலியனான சிங்கிள் மேனான என்னை போன்றவர்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறதில்ல. உடனே நம்மளை குற்றவாளி பார்வையிலேயே பார்க்க வேண்டியது, அவங்களோட புகாருக்கு முன்னுரிமையும் இமீடியட்டாக நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கன்சிடரேஷன் என்னோட கேஸில் அப்படி தான், என்னோட எக்ஸாம்பிள் நான் அப்படி தான் பார்த்தேன். அப்போது ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாருன்னா அந்த புகாருக்குரிய முகாந்திரம், ஆனால் அதுலேயும் நான் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என் மேலே எச்சு துப்புனதுக்கெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. காக்னிசபிள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான காக்னிசபிள் கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து இதுக்கு முன்னாடி எந்த எஸ்ஐயோ எந்த இன்ஸ்பெக்டரோ ரியாக்ட் பண்ணலை. பல காக்னிசபிள் கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. முகாந்திரமற்றது, அடிப்படை லாஜிக் இல்லாதது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருந்த போதிலும் அவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. பிகாஸ் இதில் சட்ட அடிப்படையில் என்ன எடுக்கிறது, ஏன்னா அவங்களுக்கும் அந்த காக்னிசபிளில் டக்குன்னு எடுத்துடலாம் முடியாது. ஸோ இதை மெஜிஸ்ட்ரேட்டு போய் இதை விசாரிக்கிறதுக்குரிய அனுமதி பெற்றுட்டு அந்த காக்னிசபிள் கம்ப்ளைண்ட்டுக்கு சம்மன் அனுப்பி அப்புறம் என்கிட்ட விசாரித்து அதில் கிரிமினல் முகாந்திரம், க்ரைமுக்குரிய அல்லது குற்றத்துக்குரிய முகாந்திரம் இருந்தால் அது திருப்பியும் போய் மெஜிஸ்ட்ரேட்டை ரிப்போர்ட் பண்ணி அப்புறமா தான் அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணவோ. அப்புறம் இது இது என்னென்னு இல்லை, பொதுவாக உள்ள சட்ட விதிமுறை. இதெல்லாம் பின்பற்றாது சில சமயம் சில பேர் வீட்டு வாசலில் நின்று சில போலீஸ்காரங்க சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. அதுவும் சட்ட விதிமீறல் செயல். ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, சம்மன் கொடுக்க மாட்டாங்க. சட்டப்படி சம்மன் கொடுக்கணும். உடனே இவங்க உள்ளூரில் உள்ளவங்க அதெல்லாம் இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாதும்பாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடக்கிறது தான், சம்மன் கொடுத்து தான் கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு நான் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு இரவு நேரத்தில் என்கிட்ட காசு வாங்கினாங்க, அதுக்கு சலான் கொடுக்கல. அப்போ அந்த புகாரை நான் அங்கே உள்ள ஐஜி ஆஃபீஸ் இல்லை எஸ்பி ஆஃபீஸாக இருக்கும். ஸோ ட்வீட் பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி வந்தாங்க. போன ரம்லான் பிறை 2 அப்போ என்னை கூப்பிட்டு எனக்கு சம்மன் அனுப்பி தான் என்னை வர சொன்னாங்க. ஸோ இந்த நடைமுறைகள்லாம் ஏற்கனவே உள்ளது தான் இங்கே இந்திய நாட்டில். ஸோ இந்த மினாரா கிளிங்கை விஷயத்தில் என்னோட தரப்பு வாக்குமூலத்தையும் இல்லை என்னோட தரப்பு விளக்கத்தையும் இவங்க டாக்குமெண்ட் பண்ணலை. அதை கேட்டாங்களே ஒழிய அதை ப்ராப்பராக ரைட் பண்ண மாதிரி தெரில. இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு ஒன்றே ஃபேவரிட்டிசம், அவங்க ஒரு சார்பு நிலையிலேயே எடுத்து இமீடியட்டாக ரிமாண்டு. நான் அங்கே உட்காந்துருக்க போகும்போது வாக்கி டாக்கியில் பேச்செல்லாம் அடிப்படுது, சில தகவல்கள் பரிமாறப்படுது. என் பேரே சொல்கிறாங்க, தீன் மரைக்கார். அப்புறம் இன்னொரு இடத்துல ஃபோனில் பேசும்போது இன்றைக்கி முக்கிய விஐபி ரிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஸோ யாருக்கோ அது ஒரு பரபரப்பான ஒரு காட்சி பொருளாக ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங், யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ண அது நடந்ததாகத்தான் நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஃபேவரட்டிசம் வந்து மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். பட் மற்றபடியாக என்னை ட்ரீட் பண்ணது, உட்கார வச்சது, ஃபேன் போட்டு கண்ணியமாக ட்ரீட் பண்ணதுலாம் மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நெருடலான விஷயம், குறைபாடான விஷயம் என்னென்னா, ஒரு புகாரை வாங்குறீங்க, புகார் கொடுக்குறவர்கிட்ட வாங்கிறீங்க, யார் மீது கொடுக்கப்பட்டதோ புகார், அவர தரப்பு வாதத்தையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணோம்ல. அப்போது உங்களை யாரோ ஒருத்தர் என்னை பற்றி சொன்ன ஒரு கணிப்பு இல்லை அபிப்பிராயம், அதை ஒரு ஃபில்டராக வச்சுக்கிட்டு என்னை அணுகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு புகார்னா அந்த புகாரில் அந்த புகார் யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்குதோ அவர் குற்றம் செய்திருக்கிறாரா, அந்த முகாந்திரம், அந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் தானே இருக்கணும். அந்த கான்டெக்ட் இல்லாமல் இவர் மேலே இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி புகார் வந்துக்கிட்டே வருது, அடிக்கடி ஒரு ஊருக்கு வந்தால் இப்படி தான் பண்ணுறாரு, நான் ஊருக்கு வந்தாலும் பேச தான் செய்ய, என்னோடய அபிப்பிராயத்தை தெரிவிக்கப்படுத்தான் செய்வேன். ஊருக்கு வந்தாலும் நம்ம அபிப்பிராயத்தை தெரிவிக்கக்கூடாதுன்னா இல்லை, இது ஒன்றும் டைரண்ட் நேஷன் கிடையாது. இங்கே வந்தால் இடியமின் ஆட்சி நடக்குது, அதனால நம்ம வாயை பற்றிக்கணுங்கிறதுக்கு. இது இன்னும் சொல்லப்போனால் இது டெமோக்ராட்டிக் நேஷன். இங்கே வந்தாலும் நம்மளோட கருத்து சுதந்திரம், கருத்து தெரிவிக்கிறோம். அங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் கருத்து சுதந்திரம், கருத்து தெரிவிப்போம். அப்போ எந்த மீடியத்துலேருந்து கருத்தை தெரிவிக்கிறோம்? ஒரு டெமோக்ராட்டிக்காக, ஒரு சிவிலியனாக, ஒரு சிவிக் சமூகத்தில் கருத்து சுதந்திரம் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஒருத்தர் கருத்தை தெரிவிக்க போகும்போது எந்த லிமிட்டேஷன் உள்ளக்க இருந்து, எந்த வரம்புக்குள்ளே இருந்து நம்ம கருத்தை தெரிவிக்கிறோங்கிற ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குல்ல, ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது. அப்போ நம்ம கருத்து தெரிவிக்க போகும்போதெல்லாம் இவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்க போகும்போது அந்த அந்த இது மென்டாலிட்டி வந்து பைலப் ஆகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இதில் வசமாக சிக்கிக்கிட்டாரு. அதுலேயும் ஆக்சுவலாக வசமாக சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கிளிங்கே வீடியோலையும் வசமாக சிக்கிறது இல்லை, இவங்களோட அறிவு அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வசமாக சிக்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு இமீடியட்டாக இதில் வச்சு அவரை செஞ்சிடணும், அவரை குள்ளக்க வச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வந்து மும்முரமாக, இதில் ஏகத்துவம் பேசுகிற கூட்டமும் அடங்கியது, ஏகத்துவம் பேசாத கூட்டமும், ஏகத்துவம் இந்த சென்ஸ் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய தௌஹீத்வாதியும் இதில் அடக்கம். செயின்ட்ஹுட்டையும் பின்பற்றணும், செயின்ட்டையும் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சூஃபிசம் பேசக்கூடிய கூட்டமும் அடங்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கை கோக்குறாங்க, அவ்வளோதான். இவங்களோட அதாவது இப்போ செயின்ட் அது மாதிரி நடந்துக்குவாரா அப்படின்னா, செயின்ட் அது மாதிரி நடந்துக்க சொல்லி வழி நடத்துவாரா அப்படின்னா கொஷனபிள் திங். செயின்ட் அப்படி செஞ்சவர் செயின்ட்டாக இருக்க முடியாது, செயின்ட் அப்படி செய்யவும் மாட்டார். உண்மையான அல்லாஹ்க்கு பயப்படுற, அல்லாவின் அவுலியா, அல்லாவை நேசிக்கக்கூடியவர், நேசர் அப்படிங்க போகும்போது, இறை நேசருங்க போகும்போது கண்டிப்பாக ஹி வுடன்ட் டூ தட். இந்த மொராட்டி இப்போ என்னாலே முடியாது, இப்போ என்னாலே முடியலங்க போகும்போது நம்மளை விட அந்த காலத்தில் இன்னும் பர்ஃபெக்டாக தன்னளவில் ஒரு சுயத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒரு மனிதரால் கண்டிப்பாக அப்படி செஞ்சுருக்க முடியாது. அப்போ அந்த செயின்ட் பின்னணியில் நான் வழி நடக்கிறேன், செயின்ட்டை நான் வந்து பின்பற்றுறேன், செயின்ட்ற வழியில் வந்தவன் அப்படிங்கிறவங்களும் செய்யக்கூடாது தானே. இப்போ இங்கே எங்கன்னா மொராலிட்டி வந்து அதல பாதாத்தில் இருக்குது, ரொம்ப மட்ட ரகமாக மொராலிட்டிலாம் தூக்கி காற்றுல விடப்பட்ட கதையில் தான் இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது, மொராலிட்டியும் கிடையாது. அப்போ இங்கே என்னென்னா, ஏதோ இதுக்கு முன்னாடிலாம் புகார் கொடுத்தோம், எதுவுமே எடுக்கலை, எதுவுமே முகாந்திரம் இல்லைன்னு தட்டி கழிச்சிட்டாங்க. ஏன்னா காக்னிசிபிளுக்கும் நான் காக்னிசிபிளுக்கும் இவங்களுக்கு அர்த்தம் தெரியல, எதுக்கு புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற வரையறையும் இவங்களுக்கு தெரியல. ஸோ இதிலலாம் கொடுத்தேன், இதெல்லாம் எடுக்கலை. பாருங்க, எங்கள் மினாராவை வந்து இவர் கொச்சப்படுத்திட்டாரு, அதை வெடித்து சிதற மாதிரி செஞ்சு விட்டாரு அப்படின்னு அதை கொடுக்கவும், அதையும் அந்த சப் இன்ஸ்பெக்டரோ இல்லை அங்கே உள்ள காவல் நிலையத்தில் உள்ளவங்களோ அதையும் பார்த்து அதை அவங்கள வேறுபடுத்தி பார்க்க தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஏஐ பற்றின, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு ஞானம் இல்லை. ஏன்னா நான் அன்றைக்கி போய் பேச போகும்போது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது புதுசாக இருந்துச்சு, ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி புதுசாக இருந்துச்சு. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதும் அவருக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து 2 மாதம் தான் ஆச்சு இந்த ஊருக்கு, அந்த எஸ்ஐ வந்து. அப்புறமா ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் விஷ் பண்ணி பேச தான் செய்கிறாரு. ஒன்ஸ் அறிமுகமானதுக்கப்புறம் தே பிகம் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் ஹியூமனுக்கு உள்ளது தானே. அப்புறம் லெட்டரான அவர் விஷ் பண்ணி, அப்போது அவருக்கு என்னென்னா, நீங்களும் முஸ்லீம் தானே அப்படிங்கிறாரு என்னை பார்த்து. ஆமாம், நானும் முஸ்லீம் தான். நீங்களே எப்படி பண்ணலாமா, எவ்வளோ ஒரு புனித கட்டிடம் அது, அந்த மினாரா, அதை போய் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு. சார் வாட் இஸ் திஸ், எனக்கு பெரிய ஆச்சரியம்.
அது மன்னர் கட்டி கொடுத்தாரு. அந்த மன்னர் காலகட்டம் வந்து ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம். அவருக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டொமைனாக இருந்திருக்கு. ஏன்னா நாகூர் வந்து அன்றைய காலகட்டத்தில் இட் வாஸ் எ வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டொமைன். அது அந்த இந்த கார்னர் இருக்குல்ல, வெட்டாத்தோட நாகூரோட எண்டிங் கார்னர் வந்து இதுதான் டிரான்ஸ்போர்ட். உள்ளூருக்கு போகிற வெட்டார் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கூட்ஸ் வந்து விளைஞ்ச கூட்ஸை வெளிக்கொண்டாடுறதுக்கு உள்ள முக்கியமான ஆறு இங்கே ஒன்றும் நாகப்பட்டினத்தில் ஒன்றுமா இருந்திருக்கு. ஸோ அடிக்கடி இங்கே வந்து ஆக்கிரமிப்புகளும் படையெடுப்புகளும் நிறைய டிஸ்டர்பன்ஸும் நிறைய அந்த பார்டர் ஏரியான்றதுனால இருந்துக்கு. இதுக்கு தாண்டி போனீங்கன்னா டச்சு, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆளுமை இதெல்லாம் அவருக்கு போகும்போது he felt that he needed tower. Why he needed tower? Maybe strategical importance, watch tower ஆவோ இல்லை மேபி அவருக்கு ஒரு காணிக்கையை செலுத்துகிற விதமாகவோ எனிதிங் கூட பீன் மல்டிபர்பஸாக கூட இதை கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃபார் மீ இட் டசன்ட் மேட்டர் ஒய், எதுக்கு அவர் கொடுத்தாருங்கிறது மேட்டர் கிடையாது. அண்ட் ஒரு என்னோட இஸ்லாமிக் பிலீஃபில் ஒரு பொருள் ஈவன் இஃப் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சம்திங், ஈவன் ரக் இருக்குல்ல, ஒரு ஒரு வெல்வெட் ரக்குன்னா முசல்லா கூட ஒரு புனிதமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபராகத்தான் நான் வாழ்கிறேன். இப்போ முசல்லா புனிதமா அப்படின்னா இல்லை, தரையிலையும் தொழிட்டு போகலாம், பாயிலும் தொழுவலாம். முசல்லா கம்ஃபர்ட், அவ்வளோதான். அது எப்படி தஸ்பீ மணி புனிதமா அப்படின்னா நோ, தஸ்பீ மணி புனிதம் கிடையாது. இட் ஜஸ்ட் அ பீடை வந்து நம்ம ஸ்டிங்கில் கோத்துக்கிறோம், அவ்வளோதான். அது இஸ்லாமிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. தூணுக்கோ செவத்துக்கோ கட்டிடத்துக்கோ இஸ்லாமிஃபிகேஷன் கிடையாது. எழுத்துக்கு கூட இல்லை, எழுத்துல உள்ள அர்த்தத்துக்கு தான் புனிதம். இங்கே எழுதி கரைச்சி குடிச்சாக்கா இட் கிளென்சஸ் அவுட் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் வருது. இங்கே நான் ஐ டிஃபர், I like to differ with people. So when you differ with people, it doesn't mean that நான் வந்து blasphemous-ஆ இருக்கிறேன். I raise question, I like to raise question so that ஒரு clarity வரும். இப்போ இதன் அடிப்படையில் தான் I didn't mean to hurt anyone. அந்த மினாரா வந்து அப்படி பண்ணுறது மூலிமா ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல. பட் இந்த கேஸ் வந்து இது கம்ப்ளைண்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் வந்து இமீடியட்டாக தே ரியாக்ட், லைக் அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது. எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இதுக்கு, ஏன் இப்படி அப்படின்ட்டு. அப்போது இவங்க பல நாள் இருந்த அந்த கொந்தளிப்பும் கோவமும் எது மேலேயோ இருந்த கொந்தளிப்பு கோவம், இவர் ஏன் நம்ம முஸ்லீம் சஹான்லங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதில் வாட்டர் பாட்டில் பெட் பாட்டிலை தூக்கி வச்சுட்டா அதை குறை சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அபிப்பிராய பேதம். குப்பை கொட்டுறது சரியாக டிஸ்கார்டு வேஸ்ட்டு, டொமஸ்டிக் வேஸ்ட்டை சரியான முறையில் டிஸ்கார்ட் பண்ணாங்க, தெருவில் கொட்டாதீங்கன்னா அதுக்கு ஒரு கோவம். நடுரோட்டில் நின்று உட்காந்து கேரம் போர்டு விளையாடாத, போக்குவரத்துக்கு தான் ரோடு, விளையாடுறது ஓரம் விளையாடுனா அது சொன்னதுக்கு அதுக்கு ஒரு கோவம் என் மேலே. இப்படி நியூஸ் பேப்பரில் வடையை முடிச்சு கூட எதுக்கோ கோவப்பட்டு இவர் ஏன் இதை சொல்கிறாரு, இவர் ஏன் இதை பேசுகிறாரு, இவர் அரசாங்கம் செய்ய வேண்டியது இவர் ஏன் செய்கிறாரு, இவர் ஏன் இதை லைவ் வீடியோ போடுறாரு, இவர் ஏன் அதை பண்ணுறாரு, ஏதோ இனம் புரியாத ஒரு கோவம். அது என்னன்னா இதில் ஒரு எப்படியாச்சும் உள்ளக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நேரடியாக பேச மாட்டாங்க, நேரடியாக பேசினா தெளிவு வந்துடும். இப்போ நான் கலிஃபா சாஹிப் விஷயத்துக்கு வரேன். கலிஃபா சாஹிப் அப்படிங்கிறவர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட். ஓகே, டைரெக்டாக நான் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாலாம் பேசுனது பழகினதெல்லாம் கிடையாது. ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். ஸோ when I know Khalifa, I know for his good and I know for his bad. Everybody has their own thing, right? I know him for his good and I know him for his bad. But when I know him for his good, கேட்டதன் அடிப்படையில் I know him for his good in the sense there are some initiatives that he took. அந்த சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அதெல்லாம் பண்ணார். மேபி அவர் பண்ணாரா இல்லை அவரோட சேர்ந்து பண்ணாங்களா, whatever it is எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ அவர் மேலே ரெஸ்பெக்ட் கூடுனுச்சுன்னா, ஆக்சுவலாக எனக்கு அவர் மேலே ரெஸ்பெக்ட் கூடல, அவர் சித்தப்பா சின்ன கலிஃபா அப்படின்ற சின்ன காமில் அப்படிங்கிறவரோட மேலே தான் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கூடுனது. காமில் சாப் மேலே எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் அவர் வடநாட்டுக்கு போனால் அவர் தெய்வமாக ஒரு ஒரு பெரிய இதாக பார்க்குறாங்கன்ற வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். பட் இட்ஸ் அப் டு ஹிம். ஐம் நாட் கிரிட்டிசைசிங் இட். மர்ஹூம் போயிட்டாங்க. பட் இட்ஸ் அப் டு ஹிம் அண்ட் அப் டு தோஸ் பீப்புள் ஹூ செலிப்ரேட் ஹிம்.
when I saw his uncle சின்ன காமில் சாவை பார்க்க போகும்போது I was like kind of mesmerized. ஒரு அவ்வளோ நல்ல மனுஷன். பர்சனலாக நான் பிஹேவ் பண்ண விதத்தில் என்னோட ஃப்ரெண்ட்லியாக என்னோட பேசின விதமும் நான் அவர் இறந்து போயிட்டார். ரொம்ப அவருக்கு ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா he became ill. அவரை இன்னி வரைக்கும் என் வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். நான் யாரையும் இப்படி தனிப்பட்ட முறையில் அவ்வளோ சில பேர் ஸ்லாகிச்சு பழகிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். that person was like kind of different. he was someone else. அதே மாதிரி அவரோட இன்னொரு தம்பி அவர் கூட இருப்பார். அவர் மரிமகன் நினைக்கிறேன். நாட் சன்னிட டாக்டர் ஹஸ்பண்ட் கிடையாது. அவர் அண்ணன் தம்பி மக்களில் ஒருத்தராக இருப்பார். அவர் பேர் எனக்கு தெரியல. பட் he was good. பட் இப்போ இவர் கலிஃபா சாஹிப்னுக்கும்போது மற்ற சாப்மார்களை விட இந்த கலிஃபாங்கிற இவரை நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்துருக்குறேன். பேடுக்கு பார்க்க போகும்போது சில விஷயங்களில் ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம் ஆன் சர்டன் திங்ஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட் பை ஐ நோ ஹிம் ஃபார் குட் அண்ட் ஐ நோ ஹிம் ஃபார் பேட். சில பொலிட்டிக்கலாக சில இதில் ஐ டோன்ட் அக்ரி பிகாஸ் ஹீஸ் அலைன்ட் வித் சம் அதர் பார்ட்டி. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் தட். பட் எனிவே இட்ஸ் அப் டு ஹீஸ் ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் ஒத்து இருக்கணும்னு ஒத்த கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கேஸ் விஷயத்தில் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இவரோட ஆலோசனை பேரில் தான் யார் புகார் கொடுத்தாரோ, இது என்னென்னா இங்கே ஒரு மாதிரியான ஒரு தீன் மறைக்காரே சாச்சிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்காக டைட்டிலுக்காக ஹிஸ்டாரிக்கல் டைட்டிலோ என்னமோ தெரில, அதுக்காக இவங்க சில விஷயங்களை மேற்கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது இதை ஆஸ் எ மேனேஜிங் ட்ரஸ்டியாக மேனேஜிங் whatever அந்த ஸ்தாபனத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகின்ற அடிப்படையில் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் கொடுக்க போகும்போது யாரோட பின்னணி ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க, ஆலோசனை பண்ணியிருக்கிற பின்னணியில் யார் இருக்கிறா அப்படின்னா எனக்கு தெரிய வந்த செய்தி கலிஃபா சாப். இந்த கலிஃபா அப்படிங்கிறவர் தெரிய வந்தது. ஸோ அதுதான் எனக்கு அதுக்காக நான் அவரை எனிமியாவோ இல்லை எதிரியாவோ ட்ரீட் பண்ணல. அவரை நான் அவர் அப்போ துபாயில் தான் இருந்தார். அவர் துபாயிலேருந்து வந்த அடுத்த நாள் நான் கோர்ட்டில் அவரை சந்திக்கிறேன். கோர்ட்டில் சந்திக்க போகும்போதும் நான் அவர்கிட்ட விளக்கப்படுத்துகிறேன் எனக்கு எந்த டெலிபரேட் மலிஷியஸ் இன்டென்ட்டோட நான் இந்த வீடியோ போடலன்ட்டு ஹி ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். இட்ஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் பீப்புள் லைக் யார்கிட்ட மூலியமாக கேட்குறாங்களோ அதை நம்பிக்கிட்டு ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கிறாங்கன்ற அடிப்படையில் நான் அவருக்கு விளக்கப்படுத்துகிறேன். அவரை தம்பிகிட்ட விளக்கப்படுத்துகிறேன். அவருக்கு தெரியல. தென் அண்ணங்காரர் அவரே வர்றாரு, அவர்கிட்ட விளக்கப்படுத்துகிறேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வாசகம் இது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துருச்சு. நாங்கள் பல புகார் உங்கள் புகார்னு இல்லை, நாங்கள் பல புகார் கொடுத்தோம். எங்களோட புகாரில் எதுலையுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. அப்போது கோயின்சிடென்ட் ஏன்னா நாங்கள் கொடுக்குற புகாரில் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க. வெவ்வேறு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட புகாரில் எந்த புகார்லையுமே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் ப்ரெஷர் பண்ண போகும்போது அது தர்கா ஸ்தாபனத்தின் மூலமாக கொடுக்கப்படுற எந்த புகாருக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் போய் இதை வாதாடணும், பேசணும். அப்போ அந்த சமயத்தில் உங்கள் புகார் வந்துருச்சு, உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட புகார். ஸோ இத்தனைக்கும் வச்சு இதில் ஒரு ஸ்ப்ரிங் ரியாக்ஷன், ஸ்ப்ரிங் இழுத்து விட்ட அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களோட புகார் மாட்டிக்கிச்சு. அதனால் அவங்க உடனடியாக அதை ஹெவி ஹேண்டடாக டீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுவும் எனக்கு பொருத்தமான விஷயமா இல்லை. பட் அவர் சொன்னது சரி, அவர் சொன்னது அவரோட தரப்பு வியூகத்தை அவர் சொல்கிறாரு. பட் இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டு யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டு இப்படி நான் போய் என் ஒய்ஃப் அன்னைக்கு பயங்கர சிக்காக இருந்தாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி இது நடக்குது, என் ஒய்ஃபோட சர்ஜரிக்கு முன்னாடி நடக்குது. அவங்க ரொம்ப சிக்காக இருந்தாங்க. நான் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன். வழியில் மறிக்கிறாரு, இப்படி 2 கையை அப்படி வச்சு மறிக்கிறாரு. எஸ்ஐ மறைக்கிறாரு. வச்சுட்டு என்ன சார் அப்படின்றேன். இல்லை வாங்க உள்ளக்கு வாங்க பேசிட்டு போகலாம் அப்படின்னு ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோடில் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே, நான் ஒரு காவல் நிலையத்து வாசல்லையே இப்படி மறிக்கிறாரு. நினச்சி என்ன சார், நான் நினச்சேன் ஹெல்மெட்டு போடல, வேறு எதுவும் விஷயங்களுக்காக மறிக்கிறாரு. நம்ம பாக்கி எல்லா வண்டியும் விடுறாரு, என்ன மட்டும் மறிக்கிறாரு. என்ன மேட்ரு சார், என்ன இல்லை வாங்க பேசலாம் அப்படின்னாரு. எதுக்கு பேசினா, என்ன மேட்ரு இல்லை, இல்லை வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு.
நான் பேசிக்கலாம் வண்டி எங்கேயே விடுவா இப்படியே விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற. அங்கே நோ பார்க்கிங் போர்டு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் விட சொல்கிறாரு. நான் விடுறேன், சாவியை லாக் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளக்க ஸ்டேஷன் உள்ளே போகிறேன். போகும்போது ஃபோனை கேட்டேன், நான் ஃபோனை கொடுக்க மாட்டேன்ட்டேன் முதல்ல. இங்கே வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்ட்டு உள்ளக்க ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அந்த ஹாலில் அது ஓப்பன் ஸ்பேஸ், ரூம் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸில் உட்கார வைக்கிறாரு. அந்த சூரிய வெளிச்சத்தில் லைட் வந்து நான் உட்கார இடத்துல விழுது. சேரை நகர்த்தி போட்டு இங்கே உட்காருங்க, ஃபேனை கீழே உட்காருங்கன்ட்டு ஃபேனை கீழே கம்ஃபர்ட்டாக என்னை உட்கார வைக்கிறாரு, உட்கார சொல்கிறாரு. அப்புறம் ஃபேன் போட்டு விட்றாங்க. உட்காருங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. இல்லை என்னத்துக்காக உட்கார வச்சுருக்கீங்க சொல்லுங்கண்ணே. இல்லை எதுவும் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னா. இல்லை எதுவும் வேணாம் அப்படின்ட்டேன். இல்லை டீ எதுவும் தண்ணி வாங்கிடுவான், தண்ணி பாட்டில். இல்லை வேண்டாம், இல்லை சார் நான் சீல் உடைக்காமே நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் வெளியே சாப்பிட்றதில்ல அப்படின்னு, கண்ட தண்ணி மற்ற தண்ணியெலாம் குடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நான் சீல் உடைக்காமே உங்கள் முன்னுக்கு கொண்டாந்து பாட்டில் தரேன், நீங்களே ஓப்பன் பண்ண. வாட்டர் பாட்டில் வாங்கி விட்டாங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து மாற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, வாட் எவர் ஹேப்பன்ட் அப்படியே அப்பட்டமாக நான் சொல்கிறேன். அப்படின்னா அப்போ வரைக்கும் அவர் பேசலை, பட் அவருக்கும் ஹார்ட் பவுண்டிங்காக இருந்தது. அந்த எஸ்ஐக்கும் ஐ கேன் ஃபீல் ஹிஸ் டென்ஸ்டு மூமெண்ட். அந்த அவர் ஃபீலிங்கில் அவரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். இங்கிட்டு போகிறாரு, அங்கிட்டு வராரு, அங்கிட்டு போகிறாரு, இங்கிட்டு வராரு. அவருக்கும் இனம் புரியல, என்ன ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இனம் புரியல. அண்ட் ஐ கேன் see him feeling restless. அப்புறம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், இப்போ அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாரு, அவர் மட்டும் ஸ்மைல் பண்ணிட்டு வந்தார். என்ன சார் மட்டும் தெரில சார், என்னத்துக்கு என்னன்னு தெரில அப்படி இப்படின்னாரு. அவரையும் நான் முறையாக அங்கே பார்க்குறேன், இவங்க 2 பேரையும் முறையாக பார்க்குறேன். அப்புறம் யாரோ வர்றாங்க போகிறாங்க, என்னை பார்க்குறாங்க போகிறாங்க இப்படியே வந்து பார்த்துட்டு. அப்புறம் வாக்கி டாக்கியில் ஒயர்லெஸில் ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, அதில் என் பேர் வருது. இப்படியே போது என்னத்துக்காக உட்கார வச்சுருக்கிறாங்கன்ட்டு எனக்கு எந்த செய்தியும் சொல்லப்படலை. என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கூட்டாந்து உட்கார வச்சுருக்கிறாங்க, யார் கொடுத்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன எழுதியிருக்கு, இதுதான் கம்ப்ளைண்ட் காப்பியோ இல்லை சம்மனை பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போடுங்க அப்படின்றோ எதுவுமே சொல்லலை. எவ்வளோ உட்காந்துருக்குறேன் 2:30 மணியாவது. நான் இப்போ சொல்கிறேன், என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னா அவங்களுக்கு மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. நான் இமீடியட்டாக, ஏன்னா அவங்க டேப்லெட் போடணும், இதை கொடுக்கணும் அப்படின்னா வேறு யாராச்சும் வர சொல்லுங்கங்கிறாங்க. இந்த மீன் டைம் என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோனை திறந்தாங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன் திறந்து தர முடியாது அப்படின்னு. எதுக்காக என்னை உட்கார வச்சுருக்கீங்கன்னு சொல்லாமல் நான் ஃபோனை திறந்தோ கொடுக்க முடியாது. ஃபோனை வாங்கிக்கிட்டது காரணம் என்னென்னா, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து வித் another 8 டேஸில் 8 to 10 டேஸ்க்குள்ளக்க நான் வந்து என் ஒய்ஃபை சர்ஜரிக்கு கூப்பிட்டு போகணும். அவங்களுக்கு வந்து ரெண்டு சர்ஜரி, அடுத்தடுத்து 2 சர்ஜரி, 2மே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சர்ஜரி. பிகாஸ் ஏற்கனவே 4 சர்ஜரி பண்ணவங்க இப்போ 5வது சர்ஜரி பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாஸ் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுங்க ரெக்கவரிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் யோசித்து எப்படி பண்ணுறது, சர்ஜரியை இந்த முறையில் பண்ணுறதா அந்த முறையில் பண்ணுறதா, ஏன்னா இட்ஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு வரப்போகும்போது நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரம். ஐ டென்ட் வாண்ட் டு மேக் திஸ் ப்ராப்ளம் பிகர். ஏன்னா இது அந்த நேரத்தில் யாராச்சும் சொந்த செலவோட சூனியம் வச்சுக்குவானா, முக்கியமான சர்ஜரி இருக்க போகும்போது அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் வெரி காம் பேஷண்ட். அல்லாட துணையை மட்டுமே நான் நாடி அல்லாட்ட மட்டுமே பொறுப்பை சாடிட்டு உட்கார்ந்தேன். அப்போ வேறு யாராச்சும் வர சொல்லி இதை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னாரு. வேறு யாரை கூப்பிட்றதுன்னா ஃபோனை வாங்கிட்டதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றதுண்ணா, நம்பர் சொல்லுங்கன்னா நம்பரும் மனப்படம் இல்லை. எல்லாமே நம்ம இப்போது ஃபோனில் இருக்கிறதுனால அதுலேயும் ஃபோன்லேயும் ஹை சிரின்னு பேசி ஹை கூகுள்னு பேசி பழக்கப்பட்டுட்டோம். அப்போ எப்படி நம்பர்லாம் ஞாபகம் இருக்கும், நம்பர் ஞாபகம் இல்லை. அவர் இன்னொருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நம்பர் சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் அப்படின்னாரு. இல்லை சார் என் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, வேறு எந்த நம்பரில் போனாலும் என் ஒய்ஃப் பதறிடுவாங்க அப்படின்னா. இங்கே எமோஷ்னல் ட்ராமா இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. அது வந்து ஒரு வெட்டு காயத்தை விட எமோஷ்னல் ஸ்கார் வந்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமான பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இங்கே. அது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு புரியுறதில்ல. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இதில் நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க சர்வசாதாரணமாக ஒரு 7 பேர் கொண்ட டீமை கூப்பிட்டு வந்து சட்டம் போடுறாங்க நைட்டில் 9:30 அப்போது. அது இக்லாஸ்பள்ளி காரங்க கிளப்பி விட்டது, ஜாக்குங்கிற அமைப்பு. அப்போ ஒரு எமோஷனல் ஸ்காரை உண்டு பண்ணுறது ஈஸி, பட் அந்த எமோஷனல் ஸ்கார் ட்ராமாவுக்கு மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பற்றின அறிவு இல்லாதனால, எந்த விதமான நாலேஜ் இல்லாதனால இங்கே உள்ள மக்களுக்கும் அந்த எமோஷனல் ஸ்கார் பற்றி தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ ஏன் இவர் கருத்து பேசுகிறாரு, இவர் சொந்த கருத்தை சுய கருத்தை ஏன் வெளிப்படுத்துனா இப்படித்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க.
liberty to speak, liberty to express your opinion is different from attacking someone. ஏன்னா everybody has a right to express their opinion. அப்படி இருக்க போகும்போது இன்னும் இந்த மக்கள் கொஞ்சம் they have to be educated. இஸ்லாமிக் எஜுகேஷனே இல்லை, அப்புறம் உலகளவியல் எஜுகேஷன் எங்கே இருக்க போகுது? ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், இப்போது உட்கார வச்சுருக்கிறாங்க பல மணி நேரம். இன்ஸ்பெக்டர் வருவாருங்கிறாங்க. எந்த இன்ஸ்பெக்டர்னு தெரியல. தென் சிஐடி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவருக்கு என்னோட நிக்நேம் தீனுன்னு சொல்லி தான் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனார். நான் உங்களை நிறையா ஃபாலோ பண்ணுறேன், நிறையா உங்களோட எழுத்தை பார்த்துருக்குறேன், நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஐ மீன் இதையும் அவங்க பார்க்குறாங்க, எஸ்பி ஆஃபீஸில் பார்க்குறாங்க. என்னோடய பேச்சுக்கள் எல்லாம் நோட் பண்ணப்படுது, என்னோடய எழுத்துக்கள் எல்லாம் நோட் பண்ணப்படுது. அப்போ அவர் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்த விதமே வெரி ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தார். என் முன்னாடி இப்போ சாதாரணமாக இதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அவருக்கும் தெரியுது. நீங்கள் இதை ஒரு மறுப்பு வீடியோ போட்டிருந்தா, இந்த மறுப்பு இது கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும் தீனு அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு இது எஸ்கலேட் ஆகுதுன்னே எனக்கு தெரியாதே. See, when you have to give a benefit of doubt, right? ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, அப்போ அது கூட விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கலாம். அவர் போடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் வரப்போகும்போது இது எனக்கு பாதிக்குது காக்கா, இது ஏன் இப்படி போட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லைப்பா இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காக நான் போட்டேன், இது வந்து கிளிங்கே, இது ஒன்றும் உங்களை மினாராவை தகர்க்கணுன்றதுக்காக போடல அப்படின்னு நான் விளக்கப்படுத்திருப்பேன். மெஜிஸ்ட்ரேட் பின்னாக்க என்ன விளக்கம் கொடுத்தானோ அதே விளக்கத்தை இவங்க முன்னக்கையும் கொடுத்துருப்பேன். பட் இவங்களுக்கு அந்த விளக்கத்தெல்லாம் பெறக்கூடாது. நான் விளக்கம்லாம் பண்ணி இவரோட ரீகன்சைல் ஆகிறதோ, இவரோட விளக்கத்தை பார்த்துட்டு நான் வந்து இவரை இது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறதோ அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு என்ன முக்கியம்? தீனை கொண்டு போய் உள்ளக்க ஜெயிலில் வைக்கணும், வெளியே வராத முடியாத அளவுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு முழு நேர விஷயமாவே அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு எனிமையை கூட எனிமையாக அந்தஸ்து கொடுத்து எனிமையாக ட்ரீட் பண்ணுறது கூட எனக்கு நேரம் கிடையாது. பிகாஸ் மை டைம் இஸ் ஒர்த் மோர் தென் தட். என் நேரத்தில் அந்த எனிமிக்கு கொடுக்குற அளவு கூட என்கிட்ட நேரம் மிச்சம் இல்லை, முக்கியத்துவமும் நான் கொடுக்க விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு சதா இதையை பற்றியே அலங்கார வாசலில் மணராடியில் நின்று பேசக்கூடியவங்களாக, சிந்திக்கக்கூடியவங்களாக பார்க்க போய் நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு கருத்து பதிகிறேன்னா அது ஏன் இவ்வளோ வைரல் ஆகுதுன்னா, தே லைக் இட், தே வாண்டட் டு லைக், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களா வழியே வந்து இப்போ ஒரு சூடாக ஒரு அயன் ராடை வச்சிருக்கிறோம், ஒரு கத்தியை சூடாக ஒரு ஏதோ ஒரு இரும்பு இதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களா வழியை எடுத்து வச்சு சூடு போட்டுக்கிறாங்க. சூடு போட்டுட்டு சுட்டுட்டு அது தீனு சுட்டார், எதிராக எடுத்தா தீனை வச்சு சுட்டு வச்சிருந்தாரு பாருங்க ஒரு இரும்பு இதை. அதை நான் போய் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுட்டு எடுத்து நான் இப்படி கையில் வச்சு சுட்டுக்குச்சுங்க. அவர் தாங்க சுட்டு விட்டாரு, நானா சுட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன்னா ஆட்கள் குமிச்சிட்டு எல்லா நல்ல விஷயத்தையும் அப்படியே கடந்து போவாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் வருங்க, ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், யாரை பற்றியாச்சும் இது இவரை தான் பற்றி பேசுகிறாரு, அவரை தான் பேசுகிறார், அந்த நெகட்டிவான விஷயத்தை எடுத்து அப்படியே மேக்னிஃபை பண்ணுவாங்க, பெருசாக மேக்னிஃபை பண்ணி அது மட்டும்தான் போகும். ஸோ பேட் திங்ஸ், தி நெகட்டிவ் திங்ஸ் தட் அவங்க பிடிக்காத விஷயங்கள் மட்டுமே மேக்னிஃபை ஆகுது. குட் திங்ஸ் டசன்ட் மேக்னிஃபை. அதுதான் அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஒரு பதிவோ ஒரு பேச்சோ whatever it is நான் பதிஞ்சேன்னா நல்ல விஷயம் வந்து பகிரப்படாது. வைரலாக போகிற விஷயத்தில் பெரும்பாலான விஷயம் வந்து சில்லியாக சில விஷயம் நான்லாம் ஒன்று இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு பேசுவேன், அது வைரலாக போகும். முக்கியமான மேட்ரு பேசுவேன், ஒரு எஜுகேட்டிவாக பேசுவேன், ஒரு மெடிக்கல் ரீதியாக பேசுவேன், இல்லை மெடிக்கல் ரீதியாக ஒரு கருத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன், தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ, சட்டையே பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு நோ அறிவாலாம் பேசிடாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வேற ஏதாச்சும் காசிப்பாக சொல்லுங்க, இல்லை எவரையாச்சும் பற்றி சொல்லுங்க, இல்லை வேற ஏதாச்சும் வந்து விபத்து நடந்தது எப்படின்னு சொல்லுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. எஸ், இல்லை டிராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போகிறான்டா, இதனால தான் விபத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி மதித்து இப்படி போகணும் அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பேசினா அதுக்கு அது அவ்வளோ போகாது, அதுக்கு விமர்சனம் தான் வரும். அது அந்த அளவுக்கு ஷேரும் பண்ண மாட்டாங்க. விபத்து நடந்த வீடியோ ஒன்று போஸ்ட்மார்ட்டம் வீடியோ, அதாவது விபத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்ட வீடியோ, இட் கோஸ் ஆன் வைரல். இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அரௌண்ட் 67,000 வியூஸ் என்னமோ போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஆர். பட் கமிங் பேக் டு த ஸ்டோரி, அப்போ என்ன ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. தென் தி சிஐடி இன்ஸ்பெக்டர் சம்படி கேம் இன். இப்போ ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்ஐ ஒருத்தர் வந்து பேசினார். இந்த விஷயத்தை பற்றி கேட்ட கேள்வி, நீங்கள் வந்து அதை மறுப்பு தெரிஞ்சுருந்தா அந்த பிரச்சனை சால்வாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, சரி இவ்வளோ எஸ்கலேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு மலேசியா டெலிபரேட் இன்டென்ட்லேயும் நான் பதியலை.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மை ப்ரொஃபஷன். அது கேட்டுக்கிட்டு எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க, எப்படியாக நீங்கள் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னா எனக்கு அது ஏன்னா அது சும்மாவே ஆடுவேன். சலங்கை வேறு கட்டி விட்டாங்களா இன்னும் தெளிவாக சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும், இப்படி இருக்கும், என் டீமை இப்படி தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், இப்படி இருக்கும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார். போனால் எனக்கு அப்போ வரைக்கும் எனக்கு எந்த விதமான மனசில் சங்கடமோ பயமோ எந்த அச்சமோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வென்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்புறம் டக்குன்னு ஒரு பெரிய புக்கு, ஒரு லாங் புக்கு எடுத்துகிட்டு வந்து சரி இதில் வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்னாங்க. கைரேகை வைக்க சொன்னால் ஏன்னா இல்லை சார் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைரேகை எடுப்பாங்க அப்படின்னா சரின்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து அட்வொகேட் ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. அவர் சொன்னார் நீங்கள் ஏன் கைரேகை வச்சிங்க, வைக்க மாட்டேன்னு சொல்லுங்கண்ணே. எதை மறுக்கணும் எதை மறுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன செத்து இருந்தால் தான் சுடுகாடு தெரியும். ஸோ அவங்க வைக்க சொன்னாங்க, நான் வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமா தான் 2-3 அட்வொகேட்ஸ் வந்தாங்க. யாரோ சொல்லி வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் நன் ஆஃப் தம் கேம் ஃபார்வர்ட் சேயிங் நான் தான் உங்களை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு யாரும் முன்னுக்கு வந்து சொல்லலை. ஸோ தட் வாஸ் அ கன்ஃபியூஷன். இவங்கெல்லாம் வர்றவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருந்தா இவங்க என்னோட அட்வொகேட்டுன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஐ வாஸ் பிளாக்ட் அவுட். நான் உள்ளக்க இருக்கிறேன், வெளி உலகம் கிடையாது. எனக்கு வெளி உலகத்தில் தொடர்பு இல்லை. என்னை தொடர்பு எல்லாம் துண்டிச்சிட்டாங்க. என்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மீன் டைம் வந்து லஞ்ச் வந்துச்சு. லஞ்சுக்கு வந்து என் மச்சின பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தான் வாங்கிட்டு வருவோம்னு இவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வெளியே நீங்கள் போய் வேற ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டேன். இல்லை உங்களுக்கு எங்கே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கள், அந்த கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு கடையை குறிப்பிட்டு சொன்னேன். ஹாஷிம் கேட்ரிங்களா தான் நம்ம அங்கே தான் நான் வாங்கி சாப்பிடுவேன், ஏன்னா அங்கே வாங்கி தரேன் தான் நான் சாப்பிட்றேன், இல்லை நான் சாப்பிடல அப்படின்னா நான் இல்லைன்ட்டு அப்புறம் அனுப்பிவிட்டு அதெல்லாம் ரொம்ப மரியாதையாக ரொம்ப டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணார். இப்போ போய் அந்த குறிப்பிட்ட கடையில் ஒரு பிசி போய் வாங்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் அப்போ சாப்பிட்றதுக்கு எனக்கு இது இல்லை, சாப்பாடும் செல்லலை. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விவரமும் எனக்கு தெரியாதனால ஐ வாஸ் வெரி மச் கன்ஃபியூஸ்ட். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது கம்ப்ளைண்ட்டு வந்து தர்கா இந்த இது பற்றி அப்படின்ட்டு. அப்போ கூட நினச்சி சரி விசாரிப்பாங்க கொள்ளுவாங்க, இது முடியும்னா இன்னொரு தரப்பு வந்து அவசரம் புஷ் பண்ணுறாங்க. இவர் எப்படியாச்சும் உள்ள ரிமைண்ட் பண்ணிடணுன்ட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கிறத உணர்றேன். ஒரு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற மாதிரியான ஒரு சமிக்கைகள் வருது. அப்போ வரப்போகும்போது அங்கே உள்ள போலீஸ் காவல் நிலையத்தில் உள்ள இன்னொரு அதிகாரியே என்ன பண்ணுறாரு, இன்னொரு சாராருக்கு ஃபோனை போட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க ஏற்பாடு பண்ணதாகவும் ஒரு செய்தி என் காதில் சொல்லப்பட்டது. வந்து கிட்ட வந்து பேச வந்தவங்க பார்க்க வந்தவங்கலாம் இப்படி லைட்டாக குசுன்னு உங்கள் மேலே 1-2 கம்ப்ளைண்ட்டை ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே என்னென்னா சில விஷயங்களில் ஒரு சைடில் நியாயமாக நடக்கிறாங்க, இன்னொரு சாரார் அதே இடத்துல அதே ப்ரெமிசஸில் ஒரு குரூப்பு நியாயமாக நடக்குது, இன்னொரு குரூப் வந்து எப்படியாச்சும் இன்னொரு கம்ப்ளைண்ட்டை போட்டு இதை இன்னும் பலமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. இப்படி பல்வேறு இது. அப்போது ஏதாச்சும் ஒரு வெல்நோன் ஆள் இல்லாமல் இருந்தாங்கண்டா அப்போ வெவ்வேறு அடையாளம் தெரியாத நபர் கேஸ்லலாம் கூத்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகளும் இருக்குல்ல. இப்போ ஐ ஹேப்பன் டு பி நோன் டு சம் பீப்புள். நான் ஒன்றும் பெரிய விஐபின்னு சொல்ல வரல, நான் ஃபேமஸான ஆளுன்னு சொல்ல வரல, பட் சில பேருக்கு என்ன தெரிய வருது. அப்படிங்க போகும்போது அப்போது அவங்க என்னை வந்து அன்னோன் லிஸ்ட்டில் உள்ள கேஸ்கள்லாம் என் மேலே போட மாட்டாங்கன்ற தெளிவு கிடைக்கிது. பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மீ. என்னை பற்றின தெளிவும் அவங்களுக்கும் இருக்குது. யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க, உள்ளூரில் உள்ளவங்க கேட்டு விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ தெர் ஆர் மிக்ஸ்டு சிக்னல்ஸ். ஏன்னா சிஐடி இன்ஸ்பெக்டர் அவரே சொல்கிறாரு, உங்களை பற்றி நல்லதும் சொல்லுவாங்க, உங்களை பற்றி கெட்டதும் சொல்லுவாங்க, தினே எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு அவரும் நல்லா சொல்கிறார். பட் எதுவுமே போலீஸ்காரங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக நான் அப்படியே அப்பட்டமாக நம்பி இறங்கிறதுக்கும் நான் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் தே ஆர் வெரி குட் இன் கிரியேட்டிங் கான்ஃபிடென்ஸ். ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்குறது, ஒரு கம்ஃபர்ட்டை உருவாக்குறதுல தே ஆர் ட்ரெயின்ட். பட் கேன் யூ ட்ரஸ்ட் தம் எவ்ரி சிங்கிள் டைம்னா? நோ, யூ கேனாட் ட்ரஸ்ட் காப்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். இந்த காப்புன்னு இல்லை, உலகளாவிய அளவில் யூ கேன் நெவர் ட்ரஸ்ட் காப். ஸோ தட் டசன்ட் மீன் எவ்ரி காப்ஸ் ஆர் பேட். There are good cops and there are bad cops. There are cops who are like, அவங்களும் மனுஷன் தானே. I have seen lot of good cops.
இப்போ இருக்கிற கரண்ட் எஸ்பி ஹேப்பன்ஸ் டு பி குட் எக்ஸாம்பிள் ஃபார் குட் காப் அப்படின்னு கேள்விப்படுறேன். பட் ஐ நெவர் சீன் ஹிம். இப்போ கரண்ட் எஸ்பியாக இருக்கிறவர் நல்ல அப்போ வேறு எஸ்பி இருந்தார். ஸோ அவர் இந்த ஃபேவரட்டிசம்லாம் கொஞ்சம் இவர் என்டர்டெயின் பண்ணுறதில்ல அப்படின்றத கேள்விப்படுறேன். பிகாஸ் ஹியர்சே மவுத் தானே, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம கவனிக்கிறேன், நெருங்கி பழகினது கிடையாது. பட் எனிவே there are good cops and bad cops. There are good cops, at times they become bad, and there are bad cops, at times they become good. அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலி வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ கூட அங்கே உள்ள பிசி வேனில் உள்ள பிசிலாம் பேசுகிறாங்க. ரெண்டாவது தண்ணி பாட்டில் வருது. ரெண்டாவது தண்ணி பாட்டில் வரப்போகும்போது அப்பவும் வந்து சீல் உடைக்காம தான் கொண்டு வரணுன்ட்டு எஸ்ஐ ரொம்ப மும்முரமாக அதை பார்க்குறாரு. அப்புறம் ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டை செக் பண்ணார், எங்கேருந்து வாங்கினா ஏது வாங்கினேன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் என்னோடய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுல அந்த எஸ்ஐ வந்து நிறைய கூடுதல் சிரத்தை எடுத்துக்கிட்டார் அந்த எஸ்ஐ. அதுதான் சொல்கிறேன், சில சமயத்தில் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை பிளாக் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போனார். என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு என்னோடய விளக்கத்தை அவர் வாங்கலை. தென் மேபி ஹி லேட்டர் ஆன் ரியலைஸ் தட் ஐம் அ குட் காயின்னு அவருக்கு புரிய வந்திருக்கலாம். இல்லை நான் டெலிபரேட்டாவோ மலிஷியஸ் இன்டென்ட்லேயோ நான் செய்யலைன்னு தெரிய வந்திருக்கலாம். லேட்டர் ஆன் ஹி பிகம் குட் அண்ட் ஹி பிகம் ஃப்ரெண்ட்லி, ஹி பிகம் நைஸ். நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அவர் ஆஃபீஸில் இருக்கிற ரெஸ்ட் ரூமை எனக்கு போக சொல்ல யூஸ் பண்ண கொடுத்தாரு. நான் யூஸ் பண்ணேன். அங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது யூ ஷுட் நாட் லாக் த டோர் அப்படின்ற மாதிரி உள்ளது போல இருக்குது. எனக்கு அது தெரியாது, பிகாஸ் ஐ நெவர் பீன் இன் சுச்சுவேஷன்ஸ் லைக் தட். ஸோ ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணிட்டு தான் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லாக் பண்ணால் அவர் பாதுகாப்பாக வெளியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் ஒழு செஞ்சுட்டு வர வரைக்கும் ஒழு செய்யணும் அப்படின்னா ஆப்லேஷன் அட்வொகேட் முகமது நின்றுட்டு இருந்தாப்புல. நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. நான் ஒழு செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒழு செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கூட அங்கே உள்ள டாய்லெட் சரியில்லை. அந்த டாய்லெட்டை கூட நான் மாற்றணும். அது அந்த அங்கே உள்ள டாய்லெட் வந்து ரொம்ப ப்ரோக்கனாவோ உடம்பு அதில் ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்துச்சு, சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ அதை கூட அவர் எஸ்ஐட்ட சொல்லியிருந்தேங்க, டாய்லெட்டு சரியில்லை, நான் ஆமாம் சார் சரியில்லை உடஞ்சிருக்கு அப்படின்னு அவரும் அதை சொன்னார். எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவே அதெல்லாம் பேசிட்டு வெளியே வந்தோம். வெரி ஃப்ரெண்ட்லி. வேனில் ஏற போனேன். வேனில் ஏற போகும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, காதில் சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது கேஸு ஒன்று உங்களுக்கு பெயில் கிடச்சிடும் அப்படின்னாங்க. பெயில் கிடைக்கிறது மேட்டர் இல்லை. திஸ் ஷுடன்ட் பி எ கேஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது ஒரு கேஸாகவே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுடன்ட் பி எ கம்ப்ளைண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா இது வந்து இன்டர்நெட்டில் நடந்தது. இட் இஸ் அ சைபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ண, டிஜிட்டல் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அவங்க என்கிட்ட கேட்டிருக்கணும். ஐ ஷுட் ஹவ் பீன் கிவன் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட். மை ஸ்டேட்மெண்ட் ஷுட் ஹவ் பீன் ரெக்கார்டட். அதில் நான் ஏதாவது இல்லை நான் இப்படித்தான் பேசியிருந்தேன்னா எஸ் யூ குட் டூ ஸோ. பட் இதில் வந்து என்னோட குற்றம் முகாந்திரமே இல்லாமல் கைது செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, கைது நடவடிக்கைக்கு குறைஞ்சபட்சமாக இருக்கக்கூடிய தண்டனை பிரிவுகள் என்ன அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து இத்தனை வருஷத்துக்கு உட்பட்ட தண்டனை பிரிவு இருந்தால் தான் இது மாதிரி. இப்போ இது வேணும்னே ஃப்ரேம் பண்ணுறது மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பக்கம் எனக்கு நைஸாக இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் என்னை வேணும்னே ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா how could I understand you? Like what should I like make out of this? நீங்கள் யாருன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் காதில் வந்து ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போங்க உங்களுக்கு பெயில் கிடச்சிருங்கிறாரு, இன்னொரு பக்கம் எப்படி. அப்புறம் சரின்னு வேனில் போயிட்டோம். வேனில் போகும்போதே சில பேர் என்ன பார்த்துடுறாங்க, வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்களாம் பார்க்குறாங்க. அதில் ஒரு தம்பி வந்து இமீடியட்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறார். அவர் யார் எவருன்னு தெரியாது. ஈ பிகம் லைக் என்னோடய ஃபேன், ஃபேஸ்புக் ஃபேனில் ஒருத்தர். நான் ஒருத்தூர் போயிட்டு மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் கேட்குறாங்க என்ன பிரச்சனைன்னு. எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஏஐ வீடியோ போட்டதுக்காக கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னால் அவர் சிரிக்கிறார் டாக்டர். ஸோ இசிஜி எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அதே வேனில் ஏறி வர்றோம். வரப்போகும்போது நான் பண்ணோம், அந்த பாலத்தை தாண்டும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் என்ட்ரியில். அங்கே வந்துட்டு டீசல் போடுறதுக்காக வண்டி கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. அது நிற்க போகும்போது யாரோ என்னை பார்த்துருக்குறாங்க. ஸோ லேட்டரான அந்த தம்பி வந்து என்னை கான்டாக்ட் பண்ணார். என்னென்ன உங்களை போலீஸ் வேனில் பார்த்தேன், என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு, எனக்கு ஒரு உங்களுக்கு ரீச் பண்ணி பேசலான்னு தான் பார்த்தேன், நான் பக்கத்தில் தான் நின்றுருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறார். பட் யார் அவருலாம் எனக்கு தெரியாது, பழக்கமும் இல்லை. பட் அவரை லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு நன்றி. அவரை யாருன்னு எவருன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் லேட்டராக ரீச் பண்ணார் என்ன ஃபேஸ்புக் மெசஞ்சரில். ஸோ அதுலேருந்து அங்கேருந்து இப்போ மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கொண்டு போகிறதா, கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதா, அப்புறம் இன்னொன்று வேறு எங்கேயும் வெளியூர் மாயோரம் இது வேறு ஏதோ ஒரு ஊரும் அந்த இடத்துல பேசப்படுது. கான்ஸ்டண்ட்டாக ஃபோன்லேயே இருக்கிறாரு ஒரு பிசி பேக் சீட்டில்.
இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குறாரு அடுத்து எங்கே கூட்டு போகிறது அப்படின்ட்டு. ஸோ எய்தர் நாகப்பட்டினத்துக்கு அவுட்டரில் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போவாங்க, அல்லது நேராக மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கொண்டு போவாங்க, அல்லது கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. எய்தர் 3ல் 3ல் ஒரு சாய்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. சரி, இதில் எந்த சாய்ஸ் எடுத்தால் எனக்கு சாதகம் பாதகம்லாம் எனக்கு அப்பவும் அதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ பாப்பா எது வந்தாலும் ஓகே அப்படின்ட்டு இருக்கிறேன். நேராக கோர்ட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் வர்றேன், ரொம்ப நேரம் வெளியவே கோர்ட்டுக்கு வாசல்லையே நிற்கிறேன், யார்கிட்டையும் பேச விடலை, வேனுக்குள்ளேயே உட்காந்துருக்குறேன். அப்போது கோர்ட்டு வளாகத்தில் போயிட்டு வராங்க. எண்ட் ஆஃப் டே, கோர்ட்டோட எண்ட் ஆஃப் டே வருது. அப்போது என்னத்துக்காக வெயிட் பண்ணுறோன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்புறம் இல்லை கடைசியாக சொல்கிறாங்க எஸ்ஐயே பேப்பரை கொண்டு வர்றாரு அப்படின்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்க எஸ்ஐயே களத்தில் இறங்குறாரா அப்படின்ட்டு அவங்க பிசி மத்தியில் பேசிக்கிறாங்க. ஏன்னா இது எனக்கு அப்போது வந்து எஸ்ஐயே களத்தில் இறங்குறாரா அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது? பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா, நெகட்டிவாக எடுத்துக்கிறதா? இது ஒரு டேஞ்சர் சைனா, இல்லை காம்ப்ளிகேட்டட் சைனா, இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டா, வாட் இஸ் திஸ் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. சார் whatever comes in பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்குறேன். அப்புறம் யார் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறா அப்படிங்கிறதும் இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருப்பேன். அப்புறம் என்கிட்ட ஒரு அஷூரன்ஸ் மட்டும் கேட்டாங்க. அப்போ நான் ஓகே சொன்னேன் அந்த விஷயத்துக்கு, அட்வொகேட் விஷயத்துக்கு. அப்போது சரி அவர் ரெப்ரசன்ட் பண்ணட்டும் அப்படின்னு ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் கோர்ட்டு உள்ள போகிறோம். கோர்ட்டு உள்ள போகும்போது வாதிடுறாங்க. ஒரு 7 அட்வொகேட்ஸ் 7-8 அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. காட் பிளஸ் தம் ஆல். எனக்காக நேரத்தை செலவிட்டு வந்து அவ்வளோ நேரம் நின்றாங்க அத்தனை அட்வொகேட்ஸும், ஒரு 7-8 அட்வொகேட். தட் ஷோஸ் how much you love me, how much you affectionate you are அப்படின்ற அந்த விஷயத்தை நான் அன்றைக்கி அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடுச்சு, புல்லரிச்சு போயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற அல்லாட்ட புகழ சாட்டிட்டு நின்றுருந்தேன். அப்போது பாதிட்டாங்க. அப்புறம் வேற ஒரு சீனியர் அட்வொகேட்டும் இருந்தார் அங்கே அந்த ஸ்பாட்டில். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்த அவங்க பாயிண்ட் வச்சு வாதாடுறாங்க, கேஸ் மேற்கோள் காட்டுறாங்க. அவங்க இத்தனை பேர் வாதாட போகும்போது நம்ம வாய் திறக்கிறது சரியில்லை அப்படின்னு அப்படியே அவங்கள வாதாட விடுறேன், அப்படியே போகுது. At one point of time, and she magistrate also reads up all those things. என்னோட ஆர்டிக்கல் படிக்கிறாங்க, அதாவது வேற ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறாங்க. ஸோ ஷி இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஏன் நான் இப்படி பண்ணேன்ட்டு. ஏன்னா ஷி நீட்ஸ் சம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. எல்லாத்தையும் அலசி ஆராயிறாங்க, என்னோட பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் பப்ளிக். இப்போ நான் வந்து இந்த அந்த மினாரா கட்டின ராஜாவை பற்றியும் அவர் காலகட்டத்தில் இருக்கிற சூழல் பற்றியும் எழுதியிருந்தேன். அப்போ அதையும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டே ரொம்ப நேரம் அப்படியே சைலண்ட்டாக ஓடுது. ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஹேண்டை ரைஸ் பண்ணுறேன். ஏன்னா என் தரப்பில் யாரும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி நான் என் கையை வசுத்தும் போது என்னமோ மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்க, என்னமோ சொல்ல வர்றாங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போது என் தரப்பு வாதத்தை முன் வச்சேன், இதுதான் அப்படின்ட்டு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட தரப்பு வாதத்தை அங்கே பதிவு செய்ய, காது கொடுத்து கேட்க ஒரு நீதி அரசரை எப்படி சொல்லுவீங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் அங்கே உட்கார்ந்துருந்ததை நான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூட என்னோட தரப்பு வாதத்தை அவங்க கேட்டுருந்துருக்கலாம், கேட்கல. பிகாஸ் தே வாண்டட் டு சாட்டிஸ்ஃபை சம் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுச்சு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷி லிசன் டு மீ. அண்ட் பிகாஸ் தி ரீசன் ஐ ஸ்போக் இன் இங்கிலீஷில் பேசுனது காரணம் வந்து ஷி வாஸ் வெரி ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். அது எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போது ஆனால் லாங்கர் டிஸ்டன்ஸ், நான் நிற்கிற இடத்துக்கும் அவங்க உட்காந்துருக்கிற அந்த டயஸ்க்கும் ரொம்ப பெரிய நீண்ட ஒவ்வொரு டால் ஹை சீலிங்காக இருந்தது. ஸோ குரல் எட்டுமா, நம்ம சொல்கிற தெளிவாக போகுமான்னு அப்போது நான் ஹை பிச்சு பேசணுமா இருந்துச்சு. ஹை பிச்சு பேசினாலும் ஏன் கத்துறீங்கன்றவங்களோன்னு இருக்க ஒரு மாதிரியா பலவிதமான மைண்டு சிந்தனைக்கு நடுவில் ஐ டெலிவர்ட் மை ஆர்கியூமெண்ட் அப்படின்னு இருக்க போகும்போது என் ஆர்கியூமெண்ட்டை முன்னுக்கு வச்சேன். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து இது அப்படியே ஒன்றுச்சு. தென் ஷீ ஸ்லைட்லி ஐ ஃபெல் தட் ஷீ காட் கன்வின்ஸ்ட். அண்ட் அது கன்வின்ஸ் ஆகி இருக்கும்போது டக்குனு எஸ்ஐ சொல்கிறாரு, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றாரு. நான் எப்போ பார்த்தாலும் பதிவு போடுறாருங்கிறது இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி இன்னதை பற்றி போட்டிருக்காங்கிறது கரெக்டாக இன்னது பாயிண்ட் பண்ணி சொன்னால் வி கேன் ஆன்சர் தட் கொஷின். அவங்க வேக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி பதவிக்கு இந்த ஸ்டேஷன் உள்ளக்கு வந்தவருக்கு பல வருஷ காலமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்குரிய முகாந்திரம் எங்கே அப்படின்னு நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். பட் இட் வில் ட்ராக் டீரெயில் ஆகிடும், உங்களோட இன்டென்ஷன் கூட இது எங்கேயாச்சும் கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் கெப்ட் சைலண்ட். ஸோ எது வேணாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் பேசாமல் இருந்துட்டேன்.
தென் லேட்டர் ஆன் எனக்கு பெயில் கொடுத்தாங்க. எவ்ரிடே வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு பெயில் கொடுத்தாங்க. பெயில் வந்து கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன். மீன் டைம் மை ஒய்ஃபோட சர்ஜரி வந்துச்சு. ஸோ இப்படி பெயில் கொடுத்ததுக்கூட 2வது நாளோ 3வது நாளோ தான் கலிஃபாவை கோர்ட்டில் சந்திக்க போகும்போது அப்போது என்கிட்ட சொல்லப்பட்ட அதுவரையும் சொல்லப்பட்டது த மேன் பிஹைண்ட் த அரெஸ்ட் வாஸ் கலிஃபா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லப்பட்டது. அப்போ அதை நான் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக கலிஃபாட்ட பேசுகிறேன். அப்போ தான் இவர் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. நாங்கள் பல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எதுவுமே அவங்க ரியாக்ட் பண்ணல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இதை நாங்கள் கையில் எடுக்கிற இது கொடுக்க போகும்போது அவங்க ஹெவி ஹேண்டடாக டீல் பண்ணிட்டாங்க. இதை இப்படி டீல் பண்ணியிருக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு டீல் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ட்டாரு. சரி, ஓகே ஃபைன், வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் இதை நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போது இதில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ தர்கா நிர்வாகத்தின் சார்பாக அவர் ஹீ ஆக்டட் பேஸ்ட் ஆன் தி டிரெக்ஷன் கிவன் பை கலிஃபா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ லாஸ்ட் நைட் நான் அதை இன்னொரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணி அதை தெளிவுபடுத்திக்கிட்டேன். ஏன்ப்பா இது தானேப்பா, நான் தப்பாக இப்போ ஒன்று கணிச்சிடலையே, இல்லை நீங்கள் இது தானே சொன்னீங்க எனக்கு, அப்போது ஆமாம் இப்படித்தான் அப்படின்னு. இப்போது கலிஃபாவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் படிச்சிடுறேன். ஏன்னா அவர் போட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னா, யாரோ அவருக்கு இதை போய் பாரு, கடைசி பகுதியை போய் பாரு அப்படின்ட்டு சொன்னதாக சொல்கிறாரு. இதில் வந்து அவர் போடுற விஷயம் என்னென்னா, அன்பு சகோதரர் தீன் மரிக்கார் அவர்களுக்கு கலிஃபா சாஹிப் எழுதி கொள்வது, உங்களது இந்த வீடியோ லிங்க் எனது நண்பர் அனுப்பி பார்க்க சொன்னார், குறிப்பாக நிறைவு பகுதி பார் என கூறினார். வீடியோ பார்த்தேன். எனது பெயர் சையது முகமது கலிஃபா சாஹிப், நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவராக இருந்தேன் அப்படிங்கிறார். பாஸ்ட்ல பரம்பரை ட்ரஸ்டியாக தற்போது இருக்கிறேன். தங்கள் மீது புகார் கொடுத்த நபர் பெயர் சையது முகமது காஜி ஹுசைன் சாஹிப். சையது முகமது காஜி ஹுசைன் சாஹிப் தர்கா தலைமை அறங்காவலராக இருக்கிறார். நீங்கள் ஏஐ மூலமாக ராக்கெட் விட்ட புகார் அன்று நான் இந்த நாட்டிலேயே இல்லை, அது தெரியும். ஸோ 2 of 4, இது 1 of 4ல் வந்த கமெண்ட். 2 of 4ல் அன்றைய தினம் நாகூர் ஆண்டவர் ஸ்வீட் ஸ்டால் அன்சாரி, நாகை ஆசிக் மற்றும் நாகூர் அப்சர் என் தொலைபேசிக்கு பலமுறை அழைத்து நாட் ரீச்சபிள் இருந்ததால் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டார்கள். தீன் மரிக்கார் எந்த ஒரு இன்டென்ஷனிலும் இதனை செய்யவில்லை. ஹாஜா ஹுசைன் நானா, அதாவது தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டி தவறுதலாக புகார் கொடுத்து விட்டார். நீங்கள் சொன்னால் புகாரை வாபஸ் வாங்குவார், பேசுங்கள் என எனக்கு கால் மேல் கால் வாட்ஸ்அப்பில் அடித்திருக்க செய்தார்கள். இதனை நீங்கள் அவர்களிடமே கேளுங்கள். இது உண்மைதான். இதை பிற்பாடு எனக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இது முக்கிய காரணம் என்னென்னா, அவர் ஹாஜா ஹுசைன் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் கலிஃபா சொன்னால் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இப்போ தி ட்ரிகர் இஸ் இன் கலிஃபாஸ் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி புரியப்பட்டது. ஏன்னா ஹாஜா ஹுசைன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் அவர் தன்னிச்சைக்கு சரி வாபஸ் வாங்குறேன்னா அந்த மேட்ரு அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். இப்போ கலிஃபா சாஹிப்பை வந்து ரீச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? காரணம் ஹாஜா ஹுசைன் சொன்னதுனால கலிஃபா சாஹிப்பை இவங்க தொடர்பு கொண்டுருக்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவர் சொன்னால் நான் எடுத்துடுறேன்ப்பா, கம்ப்ளைண்ட் வாங்கிடுவேன்ப்பா அப்படின்ட்டு சொன்னதுனால இப்போ கலிஃபா துபாயில் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் கால் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஓகே, நான் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கு ஃபோன் அடித்து இதனை வாபஸ் வாங்க பேசிய போது அவர் தர்கா மேனேஜர் அழைத்து கொண்டு தர்கா வக்கீல் பாலாஜி சார் வசம் சென்று பேசிவிட்டு லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வாபஸ் வாங்குகிறேன் என கூறினார். இதனை நான் மேற்படி நபர்களிடம் சொன்னேன். வக்கீல் ஒப்பீனியன் வாங்கிவிட்டு தர்கா மேனேஜர் காஜி ஹுசைன் சாஹிப் ஸ்டேஷன் செல்ல காலதாமதமானது. அதற்குள் உங்களை நீதிபதி வசம் அழைத்து சென்று விட்டார்கள். இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது, வழக்கில் பார்த்து முடித்து கொள்ளலாம் என்றார்கள். அப்போ இந்த மூவ்மெண்ட் ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரஷ் பண்ணாங்க, என்னை கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரம் காட்டினாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த வாபஸ் வாங்கிடுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை கொண்டு போகிறதுக்கு மும்முரம் அவசரப்படுத்துனதுக்காக இருக்கலாம். அல்லது கோர்ட்டு முடிஞ்சிடும், கோர்ட்டோட செஷன் முடிஞ்சிடும், எண்ட் ஆஃப் டே வந்துடும், அப்புறம் கொண்டு போய் வீட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அல்லது மேபி தெர் குட் பி சம் அதர் காம்ப்ளிகேஷன், லீகல் காம்ப்ளிகேஷன், அதனால கூட போலீஸ் ஸ்டேஷனில் அவசரப்படுத்தி என்னை கூப்பிட்டு போக வச்சிருக்கலாம். either I don't know unless until somebody explains it.
ஸோ லீகல் கம்பெனிஷனில் வாபஸ் வாங்கிறேன் என கூறினார். இதனை நான் மேற்படி நபர்களிடம் சொன்னேன். வக்கீல் ஒப்பீனியன் வாங்கிவிட்டு தர்கா மேனேஜிங் ஹாஜி ஹுசைன் சாஹிப் ஸ்டேஷன் செல்ல காலதாமதமானது. அதற்குள் உங்களை நீதிபதி வசம் அழைத்து சென்று விட்டார்கள். இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது, வழக்கில் பார்த்து முடித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அப்புறம் தங்களது வழக்கறிஞர் காதர் ஷா நீதிமன்றத்தில் என்னிடம் பேசினார்கள். எந்த ஒரு தவறான எண்ணமும் தீனிடம் இல்லை. டெக்னாலஜி அப்டேட், இது ஒரு கிரியேட்டிவிட்டி கேம் மாதிரி ஏஐ கோடிங் என கூறினார்கள். அதற்கு அன்னாரிடம் தீனின் மறுப்பு செய்தி நான் பார்த்தேன். இதில் தீன் மீது தவறு எதுவும் இல்லை. நீதிமன்றத்தின் வழக்கை முடித்துக்கொள்ள புகார்தாரரும் சரி என சொன்னார் என்ன கூறினேன். ஆக நான் புகார்தாரர் இல்லை. ஓகே, ஸோ இவர் புகார்தாரர் இல்லை அப்படிங்கிறார். இட்ஸ் அன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எனக்கு லாஸ்ட் நைட் வரைக்கும் எனக்கு இதுதான் என்னோட த மேன் பிஹைண்ட் த ஹோல் திங் வாஸ் கலிஃபா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஹாஜி ஹுசைன் சாஹிப் அவர் சொன்னால் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது தட்ஸ் வாட் ஐ குட் பர்சீவ் ஆஸ் அ ஹியூமனாக நான் அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த புகாரில் இருந்து உங்களை விடுவிக்க முயற்சி செய்தேன், தவிர உங்கள் மீது புகார் கொடுக்க அல்ல. மேலும் நீதிமன்றத்தில் நான் உங்களிடம் கூறியது என்னிடம் கூட இந்த வீடியோவை பலர் அனுப்பி புகார் அளியுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்று கூறினார்கள். பாவம், அவர்களுக்கு ஏஐ நாலேஜ் இல்லை என்று கூறினேன், தவிர நான் உங்கள் மீது புகார் அளித்தேன் என ஒருபோதும் கூறவில்லை. ஆமாம், அது நீங்கள் சொல்லலை. இப்போது ஏன் கலிஃபா சாஹிப் பின்வாங்குகிறார் என வீடியோவில் கேட்கிறீர்கள். இது ஒரு விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தில் நான் இறங்கிவிட்டால் பின்வாங்கியது இதுவரை இல்லை தலைவரை. என்னை பற்றி தெரிந்தவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தங்களது கமெண்டில் புகார் கொடுத்தது நான் என போட்டு உள்ளீர்கள். வீடியோவில் கலிஃபா சாஹிப் மற்றும் அவரை சார்ந்த நபர்கள் தான் புகார் கொடுத்தார் என தெரிய வந்துள்ளது என்று சொல்கிறீர்கள். ஆமாம், சொன்னேன். உங்கள் மீதான புகாரை தயவு கூர்ந்து படித்து பாருங்கள், அதில் என் பேர் உள்ளதா என. ஆமெனில் எனது பயண டிக்கெட் நகல் தருகிறேன். அதில் நீதிமன்ற ஊரில் இல்லாத ஒரு நபர் எப்படி புகார் கொடுத்தார் கேளுங்கள். வழக்கை தள்ளுபடி ஆகிவிடும். பொய்யான வழக்கின் உங்கள் மீது போட்ட உங்கள் மன உளைச்சல் கொடுத்தது நபர்கள் மீது நடவடிக்கை. தங்களிடம் நான் தான் கலிஃபா சாஹிப் புகார் கொடுத்தேன், புகார் கொடுக்க செய்தேன் என ட்விஸ்ட் பண்ணி சொல்லியவர்கள் யார் என பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா? அதில் நல் பாக்கியவான்கள் அறிந்து கொள்ள ஆசை. எல்லாவற்றையும் பகிரங்கப்படுத்துவீர்கள், இதனையும் பகிரங்கப்படுத்துங்கள் தோழரே. ஓகே, குட். ஸோ அன்னைக்கு உள்ள தினத்தில் இதுதான் என்னை சுற்றி இருக்கிற நல்லுள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்த புரிதல் எப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் இந்த அடிப்படையில் தான் ஹாஜி ஹுசைன் கலிஃபா சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், கலிஃபாவை ரீச் பண்ணவும், ஸோ கலிஃபா தான் இது பின்னணியில் இயக்குகிறார் அப்படிங்கிற புரிதல் எங்கள் எல்லாத்துக்குமே ஏற்பட்டுச்சு. உண்மையில சொல்ல போனால் லாஸ்ட் நைட் வரைக்கும் எனக்கு அந்த புரிதல் தான். இப்போ ஒரு 4 பத்திக்கு கமெண்ட்டில் விளக்கப்படுத்த காட்டி என்னோட புரிதல் அப்படியாகத்தான் இருக்கும். பட் ஆக மொத்தத்தில் சில விஷயங்களில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்க தவறிடுறோம். இதில் காக்னிசிபிளான விஷயம் கிடையாது. இதில் குற்றமாக பீடோஃபைல் ஆட்களுக்கு அப்பட்டமாக ஒரு சின்ன குழந்தை புகார் சொல்லுது. அது பற்றின எக்ஸ்பீரியன்ஸே இருந்திருக்காது அந்த குழந்தைக்கு. அப்போ அது ஒரு புகாரை தெரிவிக்குது அப்படிங்க போகும்போது, அவரும் இதுக்கு முன்னாடி இந்த பழக்கத்தில் இருந்திருக்காருன்னு வரப்போகும்போது, அவர் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க போகும்போது அதுக்கு இவங்க காட்டுற ஒரு இணக்கமான அணுகுமுறை, ஒத்த கருத்துடையவன் ஆனால் நிர்வாக ரீதியான எதிர்ப்புடையவன் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எங்கிட்ட காட்டுறது கிடையாது. அது எந்த விதமான பிராண்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் பிராண்டட் முஸ்லீம்ஸாக தான் மாறிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டு வேணும். இப்போது ஆலன் சோலி, எல்பி, டிகேஎன்ஒய், அப்புறம் டார்சி கபானா அப்படிங்கிற மாதிரி பிராண்டு மாதிரி ஆயிடுச்சு இப்போது மார்க்கத்தை பின்பற்றது. நீங்கள் ஸ்டேஷன்லேயே கேட்குறாங்க, நீங்கள் எந்த குரூப்புன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த குரூப்பு? எனக்கு அந்த கேள்வியே எனக்கு கட்டுமையான ஒரு இதாக இருக்குது. எந்த குரூப்புனா, நான் எந்த குரூப்பும் கிடையாதுண்ணா. அப்போ இன்னொரு ஆஃபீஸர் சொன்னார், ஆமாம் இவர் எந்த குரூப்பும் இல்லை, எல்லா குரூப்பையும் திட்டுவாருன்னா. ஏன் திட்டுறதுக்கு என்ன இருக்குது? காமனாக ஒரு வாசகம் என்னண்டா திட்டுறது. இவர் எல்லாத்தையும் திட்டுவார். நான் திட்டுறதுன்ற விமர்சிக்கிறத திட்டுறதுங்கிறாங்க, ஒப்பீனியன் சொல்கிறத திட்டுறதுங்கிறாங்க. திட்டுறதுங்கிறதுக்கு ஒரு வேற, வசை சொல்லுங்கிறது வேற, ஒப்பீனியன் சொல்கிறது வேற. எல்லாத்துக்கும் தமிழில் ஆக மொத்தத்தில் திட்டுறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை திட்டு.
அப்போ சொல்ல போகும்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒப்பீனியனை வந்து கேட்கறதுக்கோ கொள்றதுக்கோ எனக்கு அப்போது இன்னொன்று சொல்லப்பட்டுச்சு. நான் உள்ளக்க இருந்தேன், அப்போ எனக்கு வெளியே நடக்குது என்னன்னு தெரியாது, ஸ்டேஷன் உள்ளக்க இருந்ததுனால. வெளியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வெளியே ஒருத்தர் வந்து நீ ஏன்பா அவனுக்கெல்லாம் போய் வந்து இது பண்ணுற, அவனை உள்ளக்க வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ரொம்ப வெஞ்சத்தில் ஊறி போயிட்டாரு வர வர. எவ்வளோக்கு எவ்வளோ அல்லா தஆலா வந்து அவரை நல்ல மனுஷனாக காட்டினானோ எனக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ கெட்ட குணாதிசயம் கொண்டவராக இப்போது எனக்கு சொல்லப்படுது. நான் பார்க்கல, அவர் பேச நான் கேட்கல. ஆனால் என்கிட்ட சொல்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவர் ஏன் இப்படி கெட்டவராக மாறினார், என்னை உள்ளக்க வச்சு ஜெயிலில் வச்சு பார்க்கணுங்கிறதுல ரொம்ப பேருக்கு கொண்டாட்டம். ஏன்னா ஆனால் அவங்க அடுத்தடுத்து அவங்களும் அடி வாங்குறாங்க, வெவ்வேறு வித ரூபத்தில் அடி வாங்குறாங்க சில பேர். பட் எனிவே, லாங் ஸ்டோரி ஷார்ட், கலிஃபா தான் பின்னணியில் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மேபி இட் குட் பி அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ ஸ்டில் வாண்டட் டு பிலீவ் தட் இட் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இவ்வளோ தூரம் அவர் சொல்கிறாரு, சொல்ல போகும்போது ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். பட் நான் இது ஐ எம் ரெடி டு பைட் த புல்லட். நான் செய்யாத குற்றம் இது. நான் குற்றத்தை குற்றமாக கருதி, அதாவது குற்றம்னு தெரிஞ்சும் செய்யலை, தெரியாமல் செய்யலை. இட் ஜஸ்ட் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஐ புட் அ வீடியோ. பட் அது வந்து அந்த டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங் தான் என்னை வந்து நிலைக்குலைய வச்சது. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து 7-8 நாளில் சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் பிளான் பண்ணி பண்ணது. பிகாஸ் 4 சர்ஜரிஸ்க்கு அப்புறம் 5th சர்ஜரின்னு வரப்போகும்போது என் ஒய்ஃப் பிழைப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஆழமாக இருந்த நேரத்தில் ஒருத்தர் நான் பிலோ தி பெல்ட் அடிக்கிறது இருக்குல்ல, அது தான் இது. ஏன்னா பிலோ தி பெல்ட் அடிச்சிட்டாங்க, சாதாரண சப்ப மேட்ருக்கு. இது வந்து கியாமத்து நாளில் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அது எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா கருத்து சொன்னதுக்காகலாம் ஒரு ஆளை வந்து நீங்கள் வெவ்வேறு ரூபத்தை தாக்குவேன்னா, அப்போது நம்ம டீக்கடை பெஞ்சிலையும் மற்ற இடத்துலையும் ஓய்வு நேரத்துலலாம் நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கருத்து சொல்கிறோமே, அப்போ அதெல்லாம் இந்த கணக்கில் சேர்க்குறது. ஸோ நான் ஐ ஹேப்பன் டு பி லைக் கைண்ட் ஆஃப் பப்ளிக்காக பேசக்கூடிய ஆளாக, அவுட் ஸ்போக்கனாக ஸ்டாண்ட் லைக் வெளியே வந்து பேசக்கூடிய ஆளாக இருக்கிறேன், வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளாக இருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் பேசிடுறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆள் காதை கடிச்சு பேசுகிறீங்க. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். Anyway, Jazakallah khairan, and I'm sorry Khalifa. Jazakallah khairan. Assalamu alaikum.